ஈரோடு டிஸ்ட்ரிக் அந்தியூரில் இருக்க புதுப்பாளையத்தில் தாங்க நம்ம குருநாத சாமி கோயில் இருக்குது. மடத்தில் தாங்க சாமி இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா மட்டும் வனத்துக்கு வருவாங்க. இன்றைக்கி நான் எங்கள் அம்மா ஊருக்கு தான் வந்திருக்கேன். அதாவது மாமியாருங்க. நான் ஆல்ரெடி நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எங்கள் மாமியாரை நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். பிகாஸ் அவங்க எனக்கு மருமக அந்த ஃபீல் கொடுத்ததும் இல்லை, நானும் அவங்கள அத்தைங்கிற மாதிரி நான் பார்த்ததும் இல்லை. அம்மா பொண்ணு ஃபீல் தான் எங்களுக்கு இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க கண்ணு பற்ற போகுது அப்படிங்கிற மாதிரி. எங்கள் ஆஃபீஸில் நிறைய சொல்லுவாங்க அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு. பட் இருந்தாலுமே ஒரு சில ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லி தானேங்க ஆகணும். உண்மையாக அந்த மாதிரி தான் இதை நானும் சொல்கிறேன். நைட்டு நாங்கள் ஒரு 12 மணி பக்கம் ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு வரும்போது. அப்புறம் மாமனார் தான் பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தார், எதுக்குடா பிள்ளை இந்நேரத்துக்குலாம் கூப்பிட்டு வந்துட்டுருக்குற, நேரங்காலமாக கூப்பிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருந்தார். பட் எங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில் அவர் அங்கே போய் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுங்காட்டி சரி நைட்டோட நைட்டாக நாங்கள் கிளம்பிக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துவிட்டோம். ஏன்னா காலையில் நேரமாக அடுத்து போய் எனக்கும் டயர்டாக இருக்கும், அவருக்கும் டயர்டாக இருக்கும் அப்படிங்கிறதுங்காட்டி தான் நைட்டே வந்துட்டோங்க. ஏன்னா நைட்டு வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நான் காலையில் கூட நான் லேட்டாக எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாரு. அவர் ஆனால் ரெஸ்ட்டே எடுக்கலைங்க. அவர் வந்ததுமே ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க. உடனே சாப்பிட்டுட்டு வேக வேகமாக ஒரு 12:15 போக மண்டபத்துக்கு கிளம்பிட்டாருங்க. பாவம் தூக்கமே இல்லை. நைட்டு 11:45 12 மணி போக வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு திருப்பியும் மண்டபத்துக்கு போயிட்டு திருப்பி ஒரு 3-4 மணி போக வீட்டுக்கு குளிச்சுட்டு திருப்பி மண்டபத்துக்கு கிளம்பிட்டாருங்க. இப்படியே தான் இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் போக சாயங்காலம் தான் வீட்டுக்கே வந்தாருங்க. அது வரைக்கும் அவருக்கு தூக்கம் இல்லை, ரெஸ்ட்டும் இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் கூட கொஞ்சம் தூங்கிட்டு தான் போனேங்க. அப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வருஷம் வருஷம் பொது அன்னதானம் போடுவாங்க. அதாவது வெஜ்ஜில் தான் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தாங்கங்க. இந்த டைம் மட்டும் கொஞ்சம் ஒரு 3-4 வருஷமாக சரி நான்வெஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெடா விருந்து மாதிரி எப்போவுமே இந்த மண்டபத்தில் போடுவாங்க. தனியாக மண்டபம் ரெண்ட்டுக்கு எடுத்து பசங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அன்னதானம் போடுவாங்க. கரெக்டாக அந்த தேர் தூக்கிட்டு வரும்போது ஜூஸு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. தேர் தூக்கி கோயிலில் கொண்டு போய் வனத்தில் வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ரிட்டன் இங்கே சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆனால் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. இந்த கூட்டத்தில் நான் எப்படி சாமியை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் நான் சாமியும் பார்த்துட்டேன், 3 தேரையுமே நான் பார்த்துட்டேங்க. ஆனால் வர்ற வழியிலேயே நான் பார்த்தேன். லாஸ்ட்டு தேர் மட்டும்தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுவுமே கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு. ஏன்னா அப்படின்னா கூட்டமாக ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க. அந்த கூட்டத்தில் என்னால் போக முடியாது இல்லைங்களா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுங்காட்டி. அதனால சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் நின்று மட்டும் பார்த்துட்டு நான் அப்புறம் இன்னொரு ஷார்ட் ரூட் சொன்னாருங்க. அந்த ரூட்டில் அவர் கூப்பிட்டு வந்தார். தான் நான் இங்கே உட்காந்து பொறுமையாக ஒரு தேர் 2 தேர் 3 தேருன்னு சொல்லிட்டு வரிசையாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேங்க. நான் என்னால் எப்படி சொல்கிறது, என்னால் என்னையே நம்ப முடியலைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி கடவுள் எனக்காக காட்சி கொடுத்த மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு வழியாக எப்படியோ தேரை நான் பார்த்துட்டேன். பொறுமையாக இருந்தாலும் எனக்கு நல்ல முறையாக கடவுளை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு அடுத்த வாரம் அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. அந்த கூட்டத்தில் என்னால் கோவிலுக்கு போக முடியாது, சாமியை பார்க்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த இடம் ஃபுல்லாமே கூட்டமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூட்டத்தில் அதுவும் எனக்கு 7வது மாதங்க. அந்த கூட்டத்தில் எப்படி வர முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தேரை அழைச்சிட்டு வரும்போதே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா என்னதான் பயபக்தியாக இருந்தாலும் ப்ரெக்னென்சி டைமில் நம்மளோட சேஃப்டி ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா குழந்தை நமக்கு ரொம்பவே முக்கியம். அதனால தான் நான் சொல்கிறேன், யாரும் தப்பாக நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நான் லஞ்சு சாப்பிட்டுட்டு மெதுவாக வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க. அங்கே பக்கத்தாடி இருக்க தோட்டத்துக்கு தாங்க வந்திருந்தோம். அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு எருமை மாடு இருந்ததுங்க. அது கூட தம்பி சும்மா விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் டக்குன்னு சடனாக அது பின்னாடி போய்கிட்டே இருந்தது. என்ன நினச்சதுன்னே தெரியல, ஃபுல் ஃபோர்ஸோட என்ன முட்டுறதுக்கு வந்துருச்சுங்க. வந்ததுமே எனக்கு பயமாயிருச்சு. டக்குன்னு கத்தினதில் பாப்பா சடனாக சைலண்ட் ஆகிட்டா. அதனால கொஞ்சம் எனக்கு மைண்ட் அப்செட் ஆகிடுச்சிங்க. அப்புறம் திருப்பி ஒரு 10 செகண்ட்க்கு அப்புறம் தான் பாப்பா துடிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு உசிரே வந்துச்சு. அதனால ப்ரெக்னன்சி டைமில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. யாராக இருந்தாலுமே நான் சொல்கிறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கும் தெரியுங்க, நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அதுவும் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட்டு அப்படிங்கும்போது மேக்ஸிமம் தெரிய வாய்ப்பில்லை. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கும் தெரியாதுங்க. எனக்கும் ஒரு சில இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த நெகட்டிவான விஷயங்களை நான் சொல்ல விரும்பலை. பட் அது எனக்கு நடக்கலை, வேற ஒரு பொண்ணுக்கு நடந்ததுங்க. அதனால நான் சொல்கிறேன். இப்போ டக்குன்னு நீங்கள் பயந்தீங்க அப்படின்னீங்கன்னா குழந்தைக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆகிடும். அப்போ குழந்தை கொஞ்சம் இதாயிரும். அதனால தான் நான் சொல்கிறேன், பயப்படாமல் இருங்க. எதுனாலும் சரி நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல போல்டாகவே நின்றுக்கணும் ப்ரெக்னென்ட் டைமில் மட்டும். அதனால தான்
மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே வந்து வனத்துக்கு வந்துட்டோம். வனத்துக்கு வந்து தேரை மட்டும் கும்பிட்டு அப்படியே வெளியே வந்துட்டேங்க. ஏன்னா அந்த இன்சிடெண்ட் வந்து என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. பட் நான் வெளியே அவ்வளோக்கும் நான் காட்டிக்கல. ஏன்னா வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம், நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறத வந்து வெளியே காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுருந்தேன். ஏன்னா வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சுங்க குழந்தை. ஏன்னா 7வது மாதங்கும்போதே குழந்தை கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. நல்லா உதச்சிட்டே இருப்பாள், 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி உதச்சிட்டே இருக்கிற பொண்ணு வந்து சடனாக வந்து உதைக்க மாட்டேங்கிறா, லைட்டாக முண்டிட்டு மட்டும் இருக்கா அப்படிங்கிறதுங்காட்டி எனக்கு மைண்டே இல்லைங்க. அதனால அப்புறம் அவர் ரிட்டன் வந்து சாமியை கும்பிட வச்சு கூப்பிட்டு வந்தார். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து மண்டபத்தில் இருந்தாருங்க, நானும் தம்பியும் மட்டும்தான் வந்திருந்தோம். அப்புறம் போனதுமே கேட்டார், சாமியை கும்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா அப்படின்னு சொன்னதுனால அப்புறம் ரிட்டன் கூப்பிட்டு வந்து சாமியை கும்பிட வச்சு கூப்பிட்டு போனாருங்க. அப்புறம் இந்த மாதிரி ப்ரெக்னென்சி வீடியோ, என்னோடய லைஃப் ஜேர்னி, டெய்லி விலாக் இந்த மாதிரியெல்லாம் தெரியணும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க இந்த சேனலை.